ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் சுமார் 64.02% வாக்குகள் பதிவாகி உள்ளது. கடந்த ஆண்டை விட 10% குறைவாகத்தான் இந்த வாக்குப்பதிவும் தற்பொழுது நேற்று நடைபெற்ற தேர்தலில் விவரங்கள் வெளியாகியுள்ளது. இறுதியாக 67.97% கடைசியாக வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளதாக ஒட்டுமொத்தமாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட சந்திரகுமார் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றியடைந்தாலும் இது அவருக்கான வெற்றியாக பார்க்கப்படாது. காரணம், எதிராக இருக்கக்கூடிய நாம் தமிழரை அப்பகுதி மக்கள் புறக்கணித்ததுதான் இவர்களுக்கு வெற்றியை தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சந்திரகுமார் அவர்கள் போட்டியிட்டால் படுதோல்வியைதான் தழுவார் என்றும், ஏன் திமுகவே ஆட்சியை இழக்கக்கூடிய வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும் என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களிடம் கருத்து கணிப்பை பெற்ற பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த இடைத்தேர்தலில் வேண்டுமானாலும் திமுக வெற்றியடையலாம், ஆனால் இந்த வெற்றியை அவர்கள் கொண்டாட முடியாது. இவர்களுக்கு பதிலாக தற்பொழுது நாம் தமிழர் பெறக்கூடிய ஓட்டுக்களிலிருந்து சதவீதத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். காரணம், அதிமுகவிற்கு விழக்கூடிய ஓட்டுக்களும் பாஜகவிற்கு விழக்கூடிய ஓட்டுக்களும் நாம் தமிழருக்கு வந்துவிட்டால் இதுதான் நாம் தமிழருக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படும் என்றும் சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் ஓட்டுக்கு பணத்தையும் பரிசு பொருட்களையும் கொலுசுகளையும் வழங்கி இந்த தேர்தலில் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. மேலும் இறுதி நாளன்று ஒட்டுமொத்தமாக தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரிடியாகத்தான் அமையும். ஓட்டு சதவீதத்தில் மிக மிக குறைந்த அளவிற்கு திமுகவினர்கள் பெறக்கூடிய ஓட்டுக்களை பொறுத்துதான் நாம் தமிழர்கள் தங்களது ஒட்டுமொத்த கருத்துக்களையும் வெளியிடுவார்கள். காரணம், பெரியார் பற்றியான மிக மோசமான பேச்சால் நாம் தமிழருக்கு இவ்வளவு ஓட்டுக்கள் கிடைத்துள்ளதா என்ற திமுகவினருக்கு பேரிடியை ஏற்படுத்தும். தமிழகத்தில் பெரியாரை தவிர வேறு யாரும் சுதந்திரத்திற்கு போராடவில்லையா, பெண்ணுரிமைக்கு போராடவில்லையா என்ற கேள்விகளையும் தற்பொழுது சீமான் அவர்களை தொடர்ந்து பல்வேறு கட்சியினர்கள் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் இதற்கு முன்னால் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை அவர் ஓட்டு சதவீதத்தில் மிக மிக குறைந்த அளவுதான் வெற்றியடைவார் என்றும் தற்பொழுது கருத்து கணிப்பின் முடிவில் பேராசிரியர் ராஜநாயகம் அவர்கள் கூறுவது சரியா? இந்த தேர்தலில் வெற்றியடைந்தாலும் படுதோல்வியாகத்தான் திமுகவினருக்கு பார்க்கப்படும் என்றும் அரசியல் வட்டார